இப்பொழுது வயிற்று வலி என்கிற நோய்க்கான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை ஏலக்காய். துடி, கோரங்கம், ஆஞ்சியம் என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகின்ற ஏலக்காய் மிக சிறந்த கிருமி நாசினி. வயிற்று உப்பசங்கள், வயிற்று வலி, வயிற்று வலியால் வருகின்ற அதீத துன்பம் இவையெல்லாம் நீக்கக்கூடிய ஆற்றல் ஏலக்காய்க்கு இருப்பதால் ஏலக்காயும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மிளகு. ஒரு கிருமி நாசினி. நுண்கிருமிகளால் உடலில் ஏற்படுகின்ற பல்வேறு வகையான நோய்களை போக்கும், இரத்தத்தை சுத்திகரிக்கும். இது ஒரு இரத்த சுத்தி. ஆகையால் மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் ஜீரகம். உள் உறுப்புகளை பாதுகாத்து உள் உறுப்புகளில் ஏற்படுகின்ற அழற்சியை நீக்கும் என்பதால் நாம் ஜீரகத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக கசகசா. கசகசா ஒரு கிருமி நாசினி. கசகசாவை அளவோடு பயன்படுத்தினால் மிக சிறந்த நன்மை. ஆனந்தத்தையும் இன்பத்தையும் தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் கசகசா. வயிற்று வலி வந்தால் எளிமையான முறையில் தணிப்பதற்கு கசகசா பயன்படும் என்பதால் நாம் கசகசாவையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் சித்தரத்தை. ஒரு கிருமி நாசினி. உடல் பகுதியில் தோன்றக்கூடிய கிருமிகள், வயிற்று பகுதியில் தோன்றக்கூடிய கிருமிகள், வயிற்று வலி இவையெல்லாம் தணிக்கும். ஆகையால் சித்தரத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் ஜாதி பத்திரி என்று சொல்லக்கூடிய பிரிஞ்சி இலை. உடல் உஷ்ணம், அதிகப்படியான வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி இவற்றை தணிக்கும் என்பதால் நாம் ஜாதி பத்திரியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக எடுத்துக்கொண்ட பொருள் பெருங்காயத்தூள். வயிற்று உப்பசம், நாவறட்சி, அளவிற்கு அதிகமான வயிற்று பகுதியில் தோன்றக்கூடிய குற்றங்கள் இவை அனைத்தும் தடுக்கும் என்பதால் பெருங்காயத்தூளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் சுக்கு துண்டுகள். 18 வகையான குன்மம், சக்தி குன்மம், ஆமை குன்மம், பல்வேறு வகையான குன்ம நோய்களை விலக்கி குடல் பகுதியை சுத்தப்படுத்தும் என்பதால் சுக்கு துண்டையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் திப்பிலி தூள். திப்பிலி அளவிற்கு அதிகமான நச்சு பொருட்களை வெளியேற்றி மிளகை போலவே பல மடங்கு சுத்தப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை. அன்பான நேயர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான நோய்களுக்கு அற்புதமான முறையில் தனிப்பட்ட மூலிகைகளை கொண்டும் வேர்பட்டை, இலைகள், தழைகள், பூக்கள் மற்றும் அதனுடைய மொத்த பொடியையும் கொண்டும் ஒரு அற்புதமான மருத்துவங்களை பார்த்து வருகிறோம். குறிப்பாக நம் மனித உடலில் பல்வேறு வகையான உறுப்புக்கள் ஒவ்வொன்றும் ஒரு தனிப்பட்ட வேலையை செய்து கூட்டாக இந்த மனித உடலை இயக்குகின்றன. அவ்வாறு இயங்கும்போது நமது உடல் நோயில்லாமல் மிகவும் ஆரோக்கியமாக நமக்கு அற்புதமாக உதவி புரிகின்றன. அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் சர்க்கரை நோய் என்ற நோய்க்கான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். மதுமேகம், இனிப்பு நோய், டயாபெட்டிக் என்று பல வகையான பெயர்களில் அழைக்கப்படுகின்ற சர்க்கரை நோய் நமது உணவை முறையாக நாம் உட்கொள்ளவில்லை என்றால் பல்வேறு வகையான நோய்கள் இந்த மனித உடலை சிதைக்கும். இவ்வாறு சிதைக்கும் போது உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய சுரப்பிகள் எல்லாம் மாற்றம் கண்டு மனித உடலில் ஒவ்வாத
திரவங்களை சுரந்து நோயை ஏற்படுத்துகின்றன. அதில் மிக முக்கியமான ஒரு நோய் சர்க்கரை நோய். குழந்தைகளுக்கு வருகின்ற சர்க்கரை நோய் அளவிற்கு அதிகமாக உடலை பாதித்து அவர்களுக்கு மிகவும் மெலிந்த தன்மை, உடலுக்கு ஒரு மெலிந்த தன்மை ஏற்படுத்தும். அடுத்ததாக உணவின் மீது வெறுப்பு அல்லது அகோர பசி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதிகமாக உணவு உண்ணுதல் போன்ற நோயை ஏற்படுத்தும். உறுப்புகளில் பாதிப்பு, டிஃபெக்டட் இன் ஆல் பார்ட்ஸ், அதாவது கண்கள், கை கால்கள், சிறுநீரகம், கணையம் இவையெல்லாம் பாதிப்பு. ரெட்டினா பிக்மெண்டோசா, டயாபெட்டிக் ரெட்டினா டிட்டாச்மெண்ட் போன்ற நோயெல்லாம் ஏற்பட்டு கண்களை, குறிப்பாக விழித்திரையை பாதிப்படைய செய்யும். வயோதிகத்தன்மையில் வருகின்ற சர்க்கரை நோய் உடல் தளர்ச்சி, அளவிற்கு அதிகமான சிறுநீரக நோய்கள், கை கால்களில் மதமதப்பு, நம்னஸ் என்று சொல்லக்கூடிய கை கால்களில் மதமதப்பு, உள்ளங்கால் உள்ளங்கையில் அதிதீவிரமான எரிச்சல், ஓவர் சென்சேஷன், பர்னிங் சென்சேஷன் என்று சொல்லக்கூடிய எரிச்சல் தன்மை, குறிப்பாக விதைப்பை வீக்கம் போன்றவையெல்லாம் வயோதிகத்தன்மையில் வருகின்றது இந்த சர்க்கரை நோயினால். இந்த நோய் பல்வேறு வகையான உணவு மாற்றங்கள், நாம் பருகுகின்ற குளிர்பானங்கள் மற்றும் மரபுகளை மறந்ததினால் வருகின்ற ஒரு நோய். சர்க்கரை நோயை முற்றிலுமாக தீர்த்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்கலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட இலை கொய்யா இலை. கொய்யா மிகவும் இன்றியமையாத அதி அற்புதமான ஒரு பழம். கலோரிகள் ஏராளம், கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, கால்சியம், வைட்டமின் சி, ஏ, B12 என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த அளவிற்கு கொய்யா என்கிற அற்புதமான கனியில் பல வகையான சத்துக்கள் உள்ளன. கொய்யா மரம் என்றாலே மலமிளக்கி என்று பொருள் கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட மலச்சிக்கலையும் சிறு சிறு துண்டுகளாக கொய்யா கனிகளை நாம் வெட்டி எடுத்துக்கொண்டு உணவிற்கு பின்பு அரை மணி நேரம் கழித்து சிறிது சிட்டிகை மிளகுடன் கலந்து 4 முதல் 5 கொய்யா துண்டுகளை நாம் சாப்பிட்டு வந்தால் மிக எளிதாக ஜீரண சக்தியை ஏற்படுத்தும். மலக்குடலில் உள்ள அழுக்குகள், நோய் தன்மையை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகளை நீக்கி மலச்சிக்கல் இல்லாமல் சரி செய்யும். நாம் எடுத்துக்கொண்ட கொய்யா இலை பல்வேறு வகையான நோய்களை போக்கும். வாய்ப்பகுதியில் ஏற்படுகின்ற துர்நாற்றம், பற்களில் ஏற்படுகின்ற பல நோய்களை நீக்கும். இதில் இருக்கக்கூடிய கசப்பு என்கிற வேதிப்பொருள் சர்க்கரையின் அளவை பராமரிக்கும். சர்க்கரை நோயை படிப்படியாக கட்டுக்குள் கொண்டு வந்து இன்சுலின் என்கிற சுரப்பின் அளவுகளை சீர் செய்யும். சர்க்கரை நோயினால் வருகின்ற மதமதப்பு, கை கால் எரிச்சல் போன்றவற்றை தணிக்கும். மிகவும் ஒரு இன்றியமையாத ஒரு மூலிகை. சிவப்பு கொய்யா, வெள்ளை கொய்யா, நாட்டுக் கொய்யா என்று பல வகைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு வகையும் ஒரு அற்புதமான மருத்துவத்தை கொண்டுள்ளன. அந்த வகையில் நாம் எடுத்துக்கொண்டிருப்பது நாட்டுக் கொய்யா. நாட்டுக் கொய்யாவின் இலைகள் சற்று கரும்பச்சையுடன் நன்றாக அடர்ந்து இருக்கும். நாம் எடுத்துக்கொண்ட இலையும் நாட்டுக் கொய்யா இலைகள். நாட்டுக் கொய்யா மிக சிறந்த மலமிளக்கி, உடலுக்கு நன்மை, சர்க்கரை நோயை பரிபூரணமாக தீர்க்கும் என்பதால்